ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆட்டம்பருடைய ரெனசா ப்ளஸ் அப்படின்ற இந்த ஒரு VLDC மோட்டரில் ரன் ஆகக்கூடிய ஃபேனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி எல்லாத்தையும் வீடியோக்குள்ள பார்க்கலாமா? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேன் தான். பட் அதை விட்டுட்டு ஏன் நான் VLDC ஃபேனை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சம்மர் சீசன் தான். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், சம்மர் சீசன் அடிக்கிற வெயிலில் ஃபேன் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. 24/7 எங்கள் வீட்டில் ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபேன் ஓடுறது மட்டும் இல்லாமல் மாத கடைசியில் தான் தெரியுது கரண்ட் பில்லும் எக்கச்சக்கமாக ஓடி இருக்குது அப்படின்னு. பட் இது வந்து VLDC மோட்டரில் ரன் ஆகக்கூடிய ஃபேன் அப்படின்றதுனால 65% எக்ஸ்ட்ராவாக நமக்கு பவர் சேவிங் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு கரண்ட் பில் ரொம்பவே கம்மியாக வரும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி சம்மர் யூசேஜ் அதிகமாக இருக்குது, கரண்ட் பில் அதிகமாகுது அப்படின்றது ஒரு பிரச்சனைனா, கரண்ட் இல்லை அப்படின்றது அதை விட பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி சம்மர் டைமில் அதிகமாக கரண்ட் கட் ஆகும். ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கிட்ட கண்டினியூஸாக கரண்ட்டே இல்லை. அந்த டைமில் இன்வெர்ட்டரில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்வெர்ட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஃபேன் வந்து உங்களுக்கு ஹை வோல்டேஜ் இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 6 மணி நேரம் கிட்ட தான் தாங்கிச்சு. மீதி 4 மணி நேரம் ஃபேனே இல்லாமல் தான் கிடந்தோம். பட் ஆனால் இந்த VLDC ஃபேன் அப்படின்றது உங்களுக்கு வோல்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட நமக்கு நார்மல் ஃபேனை விட இன்வெர்ட்டரில் இந்த ஃபேன் இன்னும் 3 மடங்கு அதிக நேரம் ஓடும் அப்படின்றது 2வது பாயிண்ட் இந்த ஃபேனை சூஸ் பண்ணதுக்கு. அதே மாதிரி இந்த சம்மர் சீசனில் இந்த கரண்ட் பில்லு, கரண்ட் கட் ஆகுறது, இந்த பிரச்சனையோட சேர்த்து இந்த லோ வோல்டேஜ் பிரச்சனையும் பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி இந்த சம்மர் சீசனில் நீங்கள் நிறையவே நோட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி நமக்கு வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய வோல்டேஜை விட கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் நிறைய டைம் லோ வோல்டேஜாக இருக்கும். அந்த மாதிரி லோ வோல்டேஜ் ஆகும் போதுமே ஃபேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றும். ஆக்சுவலி சம்மர் டைமில் நமக்கு ஹை ஸ்பீடில் ஃபேனை வச்சுட்டு கீழே உட்காந்தாலே தாங்காது அவியும். இதில் ஸ்லோவாக சுற்றினா ஸ்லோவாக வேணும். பட் ஆனால் இது வந்து VLDC மோட்டர் அப்படின்றதுனால ஆக்சுவலி வோல்டேஜ் கம்மியாக தான் எடுக்கும் அப்படின்றதுனால லோ வோல்டேஜ்லையுமே உங்களுக்கு ஹை ஸ்பீடில் ரன் ஆகும். ஸோ அதுதான் மெயினாக இந்த ஃபேன் நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம். ஸோ இப்போ நான் ஏன் நார்மல் ஃபேன் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபேனை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஃபேன் எப்படி இருக்குது, உள்ள என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி இந்த ஃபேனோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் வந்துச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இந்த 2 பாக்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆட்டம்பருடைய ரெனசா ப்ளஸ் அப்படின்ற மாடலில் இருக்கக்கூடிய ஒரு சீலிங் ஃபேன் தான். ஆக்சுவலி இங்கேயே போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபேன் VLDC மோட்டரில் ரன் ஆகக்கூடிய ஃபேன். அண்ட் ரிமோட் கண்ட்ரோல், ஸோ ரிமோட் வழியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமோட்டில் உள்ள ஆப்ஷனை பற்றிலாம் உள்ள நான் சொல்கிறேன். அது போக ஹை ஏர் டெலிவரி கவரேஜ் அண்ட் LED இண்டிகேட்டர். ஸோ ஆக்சுவலி இதோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேஷன் இருக்கும். அண்ட் இது ஜஸ்ட் அட்ராக்ஷனுக்காக மட்டும் இல்லாமல் சில யூசேஜும் இருக்குது. அதை பற்றி உள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது போக பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்ட்டி இந்த ஃபேனுக்கு இருக்குது. அண்ட் 5 ஸ்டார் ரேட்டட் ஃபேன். அண்ட் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த பக்கம்லாம் நம்ம பார்த்த அதே விஷயங்கள் தான் போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபேனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை பிரிச்சதும் உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு புக் மேனுவல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட இதிலே தான் வாரண்ட்டி கார்டும் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கும். ஸோ இதை சேஃபாக வச்சுங்க. ஆக்சுவலி வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி இருக்குன்னு, அது 2 வருஷத்துக்கான வாரண்ட்டி தான் ஆக்சுவல் நார்மல் வாரண்ட்டி. இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வேணும்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த வாரண்ட்டி பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாட் கோட் இருக்கும். அது ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது ஒரு வெப்சைட்டில் போகும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 வருஷத்துக்கான எக்ஸ்ட்ரா வாரண்ட்டிக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது போக நமக்கு 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டுக்கான பேட்டரிஸ் இன்க்ளூடாக கொடுத்துட்டாங்க. அது போக நமக்கு ரிமோட்டும் இங்கே வந்துடுது. ஸோ இதுதான் ரிமோட் ரொம்பவே காம்பாக்டாக குட்டியாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபேனை மாட்டுறதுக்கான அந்த ஸ்டீல் ராட் இருக்குது. அண்ட் அந்த ராடை மாட்டுறதுக்கான ஸ்க்ரூஸு அண்ட் மவுண்டிங், ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கப் இருக்குது. ஸோ அந்த ஃபேனுக்கு மேலே அந்த ஒயர்ஸ்லாம் தெரியாமல் கவர் பண்ணுறதுக்காக ஒரு கப் இருக்கும்ல, அந்த கப் கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுடைய ஃபேன், அந்த ஃபேனுடைய ஹெட் ஆக்சுவலி இங்கே இருக்குது. ஆக்சுவலி ஃபேனோட ஹெட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்குது. நமக்கு நார்மல் ஃபேனை விட ரொம்பவே குட்டியாக, ரொம்பவே வெயிட் கம்மியாக ஆக்சுவலி இருக்குது. ஸோ இதனாலே இது நிறைய பவரை சேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். மற்றபடி இதில் LED லைட்டிங்லாம் இருக்கதா சொன்னாங்க. பட் இங்கே பார்க்கும்போது தெரியல. ஸோ நம்ம மவுண்ட் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு பார்ப்போம் அந்த LED லைட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்து 2வது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, நமக்கு கண்டிப்பாக அதோட அந்த பிளேட்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலி பிளேட் பார்த்தீங்கன்னா இது 1200 mm பிளேட். ஸோ நார்மல் ஃபேனில் இருக்கிற அதே லென்த்துக்கான பிளேட் தான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா இது 65% எனர்ஜி சேவிங்னு போட்டிருக்காங்க. ஈஸி டு க்ளீன் அண்ட் LED இண்டிகேஷன் இருக்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹை ஸ்பீடு, ஹை கவரேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ளே எடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இதுதான் இதோட பிளேட். மொத்தம் 3 பிளேடு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 3 பிளேடோட இந்த கலர், இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபேனோட கலர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஓக்வுட் அப்படின்றது தான் இந்த ஃபேனோட கலர். நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபேனோட கலர். இது போக எர்த் ப்ரௌன் அண்ட் பியர் ஒயிட் அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த ஃபேனை இப்போ நம்ம மவுண்ட் பண்ணணும். மவுண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட யூசேஜ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி மவுண்டிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு நார்மல் ஃபேன்லாம் எப்படி மாட்டுவோமோ அதே மாதிரியான ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு புதுசாக வேறு கொஞ்சம் ப்ரொசீஜரும் கிடையாது. அதனால் உங்களுக்கு மாட்ட தெரியும் அப்படின்னா நீங்களே மாட்டலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிஷியனை கூட்டு நீங்கள் மாட்டிங்க.
சில நாட்கள் கழித்து. ஆக்சுவலி இப்போ இந்த ரெனசா ப்ளஸ் ஃபேனை நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, மவுண்ட்லாம் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதோட ஃபேன் லுக் பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டோட இன்டீரியருக்கு சீலிங் ஒயிட் கலருக்கு ரொம்பவே நல்லா செட் ஆயிருக்கு, நல்லா க்யூட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகலாம். மற்றபடி இந்த ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நமக்கு டெடிகேட்டடாக ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட் வழியாக இந்த ஃபேனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். ஆக்சுவலி இந்த ஃபேனை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரிமோட் வழியாக இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இது போக ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு 5 லெவல் ஆஃப் ஸ்பீட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1 to 5 அப்படின்ற மாதிரி 5 லெவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒவ்வொரு லெவலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதுமே ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும் நீங்கள் என்ன ஸ்பீடை செட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை எல்இடி. நீங்கள் 1 செட் பண்ணிங்கன்னா ஒரு எல்இடி, இல்லை 2 செட் பண்ணிங்கன்னா 2 எல்இடி, 5 ஸ்பீட் செட் பண்ணிங்க அப்படின்னா 5 எல்இடி லைட்ஸ் எரியும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது போக நடுவில் பி அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா பூஸ்ட் லெவல். ஸோ 5 ஸ்பீடும் உங்களுக்கு பத்தல, இன்னும் ஹை ஸ்பீடில் நீங்கள் ஃபேனை ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பி அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் ஹை ஸ்பீடில் பூஸ்ட் ஆகி உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ பூஸ்ட் ஆகி ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு 6 எல்இடி ஆக்சுவலி ஃபேனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது போக கீழே பார்த்தீங்கன்னா டைமர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமர் செட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலி டைமர் பொறுத்த வரைக்கும் 1 hour 2 hour 3 hour இல்லைனா 6 hourக்கான டைம் தான் நீங்கள் இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எல்இடி, ஸோ ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது, நைட்டில் தூங்கும்போது அந்த எல்இடி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது. ஸோ அதை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எல்இடி வந்து ரொம்பலாம் பிரைட்டாக இல்லை, நீங்கள் லைட்லாம் மாதிரிலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிரைட்டாக இல்லை, பட் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஸ்லீப் பட்டன். ஸோ ஸ்லீப் பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 4 hour தான் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது 4 hourக்கான ஸ்லீப் மோடும் உங்களுக்கு ஃபேனில் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இது போக இவ்வளோ நாளாக இந்த ஃபேனை நான் யூஸ் பண்ணதுலேருந்து இந்த ஃபேன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிஎல்டிசி, அதாவது பிரஷ்லெஸ் மோட்டரில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஃபேன் அப்படின்றதுனால நமக்கு எனர்ஜி சேவ் ஆகுது. 65% எனர்ஜி சேவ் ஆகுது. கிட்டத்தட்ட நீங்கள் வருஷத்தில் 1500 வரைக்கும் உங்கள் கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அட்டம்பர்க் ஆக்சுவலி கிளைம் பண்ணுறாங்க. பட் இது ஒரு ரீசனபிளான நம்பர் தான் இருக்குது. வருஷத்துக்கு 1500 அப்படின்றது கரண்ட் பில்லேருந்து கண்டிப்பாக பிஎல்டிசி மோட்டர் ஃபேன்லேருந்து நம்மளால் சேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஃபெக்டிவாக அந்த ஃபேனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேவ் பண்ணலாம். ஸோ அந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 65% வரைக்கும் நம்மளால் இதில் பவரை சேவ் பண்ண முடியும், எனர்ஜியை சேவ் பண்ண முடியும், உங்களுடைய காஸ்ட்டை சேவ் பண்ண முடியும் இந்த பிஎல்டிசி ஃபேன் மூலியமாக. இது போக ஃபேனில் ரொம்பவே முக்கியமானது ஏர் சர்க்குலேஷன். கண்டிப்பாக ஃபேன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் பெட்டராக இருக்கணும், நல்லா காற்று வரணும் அப்படின்றதுக்காக தான் வாங்குவோம். அந்த வகையில் இந்த ஃபேனில் ஏர் சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, நல்லா காற்று வருதா, பூஸ்ட் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் காற்று எப்படி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நல்லாவே இருக்குது, நல்லா ஹை ஸ்பீட்லேயே ரொட்டேட் ஆகுது. 5 ஸ்பீடு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அந்த பூஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பி அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பூஸ்ட் ஆகிட்டு ஹை ஸ்பீடில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அண்ட் ஏர் சர்க்குலேஷன் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு நார்மல் ஃபேன் ஹை ஸ்பீட் லெவலில் இதுலேயும் நல்ல ஹை ஸ்பீடில் உங்களுக்கு ஃபேன் எல்லாம் ரொட்டேட் ஆகுது. அண்ட் ஏர் சர்க்குலேஷனும் நல்லாவே இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இந்த ஃபேனில் நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த கலர் ஆப்ஷன்ஸ் தவிர இன்னுமே சில கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த ஃபேனை பை பண்ணுறதுக்கான பை லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக கொடுத்துட்றேன். ஆக்சுவலி அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆட்டம்பர்க் கூடிய அஃபிஷியல் வெப்சைட் மாதிரியான எல்லா பிளாட்ஃபார்மே இருக்குது. ஈவன் ஆஃப்லைனில் கூட இந்த ஃபேன் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் டேரெக்டாக போயிட்டு செக் பண்ணி பார்த்துவாங்க. ஏன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துவாங்க. அண்ட் வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபேன் ஓகே செட் ஆகுமா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க.